Welcome to my Mathematics Queen YouTube channel. Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th ஸ்டாண்டர்ட் பிசினஸ் மேத்ஸ் எக்ஸாம்பிள் 2.5 வந்து பார்க்க போறோம். இது வந்து போன வீடியோட கண்டினியூவேஷன் தான். போன வீடியோலயே இந்த மாதிரி இன்டகிரேஷனை எப்படி பண்றதுன்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதே தான் இங்கேயும் நம்ம வந்து பண்ண போறோம். சோ இந்த சம்லயும் இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இன்டெக்ரல் x power n dx ஓட ஃபார்முலா x power n plus 1 by n plus 1 plus c. சரியா? இப்போ இதை இன்டகிரேட் பண்றதுக்கு முன்னாடி இது ஒரு பைனாமியல்னா ரெண்டு டேர்ம்ஸ் மட்டும் இருக்கும். சோ இது ஒரு பைனாமியல் நடுவுல ப்ராடக்ட் இருக்கு. சோ ப்ராடக்ட் இருக்கும்போது இன்டகிரேஷனை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. நடுவுல பிளஸ் மைனஸ் இருந்தாதான் இன்டகிரேஷனை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். இப்போ ப்ராடக்ட் இருக்கறனால ஸ்ப்ளிட் பண்ண கூடாது. அதனால நமக்கு இன்னொரு வே என்ன அப்படினு சொன்னாக்க இந்த ரெண்டு பைனாமியலையும் மல்டிப்ளை பண்ணலாம். இந்த x³ மட்டும் எடுத்துட்டு இந்த ரெண்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணுங்க. x power 4 minus 4x³ னு வரும். அதே மாதிரி 7 ஓட இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணா 7 into x 7x னு வரும். 7 into minus 4 minus 28 into dx னு வரும். இப்போ நாலு டேர்மா வந்து இது ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு, பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த இன்டகிரேஷனை ஒரு டேர்முக்கும் அப்ளை பண்ணிக்கணும். இன்டகிரல் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஆபரேட்டர் தான். சோ இது வந்து எது மேல ஆபரேட் பண்ணுதுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு x ன்னு அர்த்தம். அதனால கண்டிப்பா இன்டகிரேஷன் சிம்பல் போடும்போது dx அப்படிங்கற இந்த இதுவும் நம்ம போட்டு தான் ஆகணும். சோ இன்டகிரல் x power 4 into dx minus 4 உம் x கியூபும் வந்து இது ஒரு கான்ஸ்டன்ட் தான். இருந்தாலும் இது x³ ஓட கோஎஃபிஷியன்ட் மாதிரி. சோ கோஎஃபிஷியன்ட் அதனால என்ன பண்ணனும்னா இந்த -4 இன்டகிரேஷன்ங்கிறது ஒரு ஆபரேட்டர் தானே. அதனால இந்த -4 இந்த ஆபரேட்டருக்கு வெளியில எடுத்துட்டு இந்த x³ க்கு மட்டும் இன்டகிரேஷன் நம்ம போட்டுக்கணும். இன்டகிரல் x³ dx plus 7 into இதே மாதிரி தான் இந்த 7 வந்து இன்டகிரேஷன் சிம்பலுக்கு வெளியில எடுத்துறணும். 7 into x dx minus 28ங்கிறது வெறும் கான்ஸ்டன்ட். இங்க பக்கத்துல ஒண்ணுமே கிடையாது. அதனால 28 வெளியில எடுத்துட்டு இன்டகிரேஷனை dx க்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? x power n into dx ஃபார்மட்ல இருக்கு. அதே ஃபார்முலா தான். இங்க n இருந்ததுனாக்க இங்க பவர்ல என்ன பண்ணிருக்காங்க? அந்த n ஓட 1 வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. இங்க பவர்ல என்ன இருக்கோ அதே தான் டினாமினேட்டர்லயும் வரும். அதே மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும்? x power 4 அப்படினா அதோட இன்டகிரேஷன் என்ன வரும்னா x power 5 by 5 னு வரும். மைனஸ் இது வந்து இந்த 4 வந்து இங்க போட்டாச்சு இன்டு இதோட ஃபார்முலா என்னது? x power 4 இந்த பவரோட 1 வந்து ஆட் பண்ணிக்கணும். சோ x power 4 by 4 plus 7 into இங்க பவர் ஒண்ணுமே இல்லனா நம்ம என்ன எடுத்துக்கணும்னா 1 இருக்கறதா அர்த்தம். சோ இங்க 1 இருக்குனாக்க இந்த 1 ஓட 1 ஆட் பண்ணோம்னாக்க x square by 2 minus 28 into இதை எப்படி இன்டகிரேட் பண்றது அப்படினா இது நான் போன வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன். இங்க x எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த இன்டகிரேஷன் ஆபரேட்டரும் டிஃபரன்ஷியேஷன் ஆபரேட்டரும் பக்கத்துல வந்துட்டு பாருங்க. ரெசிப்ரோக்கல் மாதிரி. இப்போ எப்படி x into 1 by x னா x உம் x உம் கேன்சல் ஆயிடும் இல்லையா? அதே மாதிரி இன்டகிரேஷன் ஆபரேட்டரும் டிஃபரன்ஷியேஷன் ஆபரேட்டரும் பக்கத்துல வந்திருக்கு. சோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். பாக்கி நமக்கு என்ன இருக்குன்னா x இருக்கு. சோ -28 into x அவ்வளவுதான். இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணனும்னா வேற முடிஞ்சது. இத சிம்பிளிஃபை பண்ண முடியாது. சோ அதனால அப்படியே எழுதிருக்கேன். இப்போ இந்த 4 உம் வந்து இது மல்டிப்ளிகேஷன் இது டிவிஷன்ல இருக்கு. சோ ரெண்டும் கேன்சல் ஆயிடும். சோ -x power 4 plus 7 by 2 into x square minus 28x plus c வந்து இந்த சம்மோட எண்ட்ல நம்ம பிளஸ் c போட்டுக்கலாம். ஆரம்பத்துல இருந்து போடணும்ங்கற அவசியம் கிடையாது. கடைசி ஸ்டெப்ல இந்த பிளஸ் c போட்டா போதும். ஆனா பிளஸ் cங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எவாலுவேட் இன்டெக்ரல் 2x square minus 14x plus 24 by x minus 3 into dx. क्वेश्चனை பார்த்தோனே பயந்துற கூடாது. இந்த சம் வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து சின்ன கிளாஸ்ல ஃபேக்டரைசேஷன் படிச்சிருப்போம் இல்லையா? அந்த ஃபேக்டரைசேஷன் படி தான் இந்த சம் போட போறோம். ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. 2x square minus 14x plus 24. இப்போ இதுல வந்து நம்ம 2 காமனா வெளியில எடுக்க முடியும் இல்லையா? சோ 2 வெளியில எடுத்தாச்சுனா என்ன வரும்? x square minus 7x plus 12 அப்படினு சொல்லிட்டு வரும். இல்லையா? is equal to 2 மட்டும் நான் காமனா வெளியில எடுக்கறேன். 2 into இப்போ இத நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? இந்த கான்ஸ்டன்ட்டை இப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம் இல்லையா? ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 12 வரணும். ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணும்போது -7 நமக்கு வரணும். இல்லையா? இப்படி வரணும். நமக்கு -7 வரணும். அது எந்த ரெண்டு நம்பர் அப்படினு பார்த்தாங்கன்னா 4 3s are 12. 4 உம் 3 உம் வந்து 12. அப்ப சேம் சைனா இருந்தா தான் இங்க பிளஸ் சைன் வரும். இங்க சேம் சைனா இருந்தா தான் இந்த மைனஸ் வரணும். அப்படினா என்ன பண்ணனும்? இங்கேயும் மைனஸ் போட்டுக்கணும். இப்போ பாருங்க ரெண்டு மைனஸ் சேர்ந்து இங்க பிளஸ் வந்தாச்சு. 4 3s are 12 வந்தாச்சு. ரெண்டு மைனஸை ஆட் பண்ணும்போது அதே மைனஸ் சிம்பலை போட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஆட் பண்ணிடுவோம். சோ 4 plus 3 7 அப்படினு சொல்லிட்டு வந்துரும். அப்ப அந்த ரெண்டு நம்பர் வந்து -4 ஒரு நம்பர், -3 ஒரு நம்பர். அப்ப இத நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்ன வரும்? x minus 4 into
x minus 3. இது நம்ம சின்ன கிளாஸ்லயே படிச்சதுதான். சோ இந்த மாதிரி வர சம்முக்குலாம் முதல்ல இத வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சதா பண்ண முடியாம பின்னாடி ஒரு சில சம்ஸ் வரும். அது நம்ம எப்படி போடுறோம்னு அப்புறமா பார்க்கலாம். இது வந்து நம்மளால ஃபேக்டரைஸ் பண்ண முடியுது. முதல்ல இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு இந்த நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சம் போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கரெக்டா வரும். சோ இன்டெகிரல் நியூமரேட்டரோட ஆன்சர் என்னது நமக்கு 2 into x minus 4 x minus 3 divided by கீழே ஒரு x minus 3 இருக்கு into dx. இப்போ பாருங்க மேல ஒரு x minus 3 இருக்கு கீழே ஒரு x minus 3 இருக்கா. சோ ரெண்டுத்தையும் அப்படியே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். சோ இப்போ என்ன இருக்கு பாக்கி 2 into x minus 4 into dx அப்படின்னு இருக்கு. இங்க 2ங்கிறது கான்ஸ்டன்ட்டா. சோ இன்டகிரேஷன் ஆபரேஷனுக்கு வெளியில வந்துரும். சோ 2 வெளியில போட்டுட்டு இன்டெகிரல் x minus 4 into dx அப்படின்னு வந்துரும். சோ 2 into இத மட்டும் நம்ம இப்ப இன்டகிரேட் பண்ண போறோம். இப்போ இதுல வந்து நம்ம இது நடுவுல பிளஸ் மைனஸ் வந்திருக்கனால இன்டகிரேஷனை வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணனும். இங்க ஒரு இன்டகிரேஷன் போடணும், இங்க ஒரு இன்டகிரேஷன் போடணும். அப்படி நம்ம போட்டு ஒரு ஸ்டெப் எழுதி அடுத்த ஸ்டெப்பும் எழுதலாம். இல்ல நம்ம ஸ்ட்ரைட்டா கூடயும் எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. சோ இத நம்ம ஸ்ட்ரைட்டா எழுதும்போது x க்கு தனியா இன்டகிரேட் பண்ணிக்கங்க, 4 க்கு தனியா இன்டகிரேட் பண்ணிக்கங்க. x க்கு தனியா இன்டகிரேட் பண்ணா x பவர் 1 இருக்கு இல்லையா. சோ x ஸ்கொயர் பை 2 னு வரும். மைனஸ் 4 அப்படியே வச்சுக்கோங்க. இது கான்ஸ்டன்ட், வெறும் கான்ஸ்டன்ட்க்கு இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகிரேஷனுக்கு வெளியில வந்துரும் இல்லையா. வெளியில வந்து -4 போட்டாச்சு. இப்போ நமக்கு என்ன இருக்கு, இந்த இன்டகிரேஷனும் டிஃபரன்ஷியேஷனும் பக்கத்துல இந்த கான்ஸ்டன்ட் வந்தாலே, வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் வந்தா, பக்கத்துல எதுவும் வேரியபிள் இல்லாம கான்ஸ்டன்ட் மட்டும் வந்தது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு டிஃபரன்ஷியேஷன் தான் கான்ஸ்டன்ட் மட்டும் வந்தா 0. ஆனா இன்டகிரேஷன்ல கான்ஸ்டன்ட் மட்டும் வந்ததுன்னா அதோட இன்டகிரேஷன் வந்து x. அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே போட்டுட்டு இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் பக்கத்துல வரும், ரெண்டும் கேன்சல் ஆயிடும். சோ அதோட வேல்யூ வந்து x. இப்போ நம்ம பிராக்கெட் போட்டு அவ்வளவுதான். இப்போ ஃபைனல் ஸ்டெப்ல நம்ம வந்து பிளஸ் c போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 வந்து உள்ள கொண்டு போய்க்கலாம். இந்த மாதிரி கொண்டு போயிட்டோம்னா என்ன வரும், 2 into x square by 2 வரும். மைனஸ் 4 into v மல்டிப்ளை பண்ணிடுவோமா. சோ 8x அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுல இந்த 2 கேன்சல் ஆயிடும். சோ ஃபைனல் ஆன்சர் x square மைனஸ் 8x plus c. இதான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல இன்னொரு 2 ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். இது வந்து இப்போ எக்ஸசைஸ், இப்போ நம்ம போட்ட எக்ஸாம்பிள் மாதிரியே இங்க ஒரு எக்ஸசைஸ் சம் இருக்கு. இதை நம்ம போட்டுருவோம். இன்டகிரேட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x x cube minus 2x plus 3. என்னடா அது இன்டகிரேஷன் சிம்பலும் இல்ல, ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அதுக்கு பதிலா தான் வேர்டிங்ஸ்ல கொடுத்துட்டாங்க இன்டகிரேட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அடுத்த ஸ்டெப் நம்மளாவே இன்டகிரேஷன் சிம்பல் போட்டுக்கணும். இன்டகிரல் சிம்பல், இன்டகிரல் ஆபரேட்டர் போட்டுட்டு ரூட் x into x cube minus 2x plus 3. இன்டகிரேஷன் சிம்பல் வந்ததுன்னா டெஃபினட்டா இங்க என்ன போடணும், நம்ம dx போடணும். சிம்பல் இல்லாம இருந்ததுன்னா dx போடணும்னு அவசியம் கிடையாது. சிம்பல் போட்டாச்சு அப்படின்னு சொன்னாக்க டெஃபினட்டா அங்க வந்து dx அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ நம்ம இந்த சம் எப்படி போடலாம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு எக்ஸ்பிரஷன், இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, நடுவுல ப்ராடக்ட் இருக்கு. இப்படி வந்தாச்சு அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும், இதை இப்படி உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு தான் சம் போடணும். ஏன்னா இன்டகிரேஷனை ப்ராடக்ட்டுக்கு ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. சரி, இப்போ ரூட் x அப்படின்னா x பவர் ஹாஃப்னு நமக்கு தெரியும். இப்போ x பவர் ஹாஃபோட 3 நம்ம மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா பவரை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அது ஒரே ஸ்டெப்ல போட்டுறேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்ப x மட்டும் போட்டுட்டு இங்க ஏற்கனவே 3 இருக்கு. இது வந்து ரூட் அப்படினாலே ஹாஃப்னு அர்த்தம். சோ 3 plus half minus 2 into x into இங்க x க்கு பவர்ல 1 இருக்கு. இந்த ஒரு பவரும் சேர்ந்தா 1 plus halfனு வரும். இல்ல மேடம் எனக்கு இது வந்து நான் ஸ்ட்ரைட்டாவே போட்டுருவேன், 3 and half 7 by 2 போட்டுருவேன், 1 and half 3 by 2 போட்டுருவேன் அப்படின்னாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் உங்களுக்கு புரியணுமே, எல்லாருக்குமே புரியணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்டெப் நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். நீங்க இந்த ஸ்டெப் இல்லாம கூடயும் நீங்க சம்ல போட்டாலும் தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பிளஸ் 3 இங்க வந்து ஒண்ணுமே கிடையாது, அதனால எக்ஸ் பவர் ஹாஃப் வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இன்டூ dx. நெக்ஸ்ட் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும், 3 2s are 6 plus 1 7 by 2 னு சொல்லிட்டு வருமா. So 7 by 2 minus 2 into x power 3 by 2 plus 3 into x power 1 by 2 into dx. நான் இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து போடாமலே போட போறேன். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும், இந்த இன்டகிரேஷனை தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம சம் போடணும். நான் அது ஸ்ப்ளிட் பண்ணாமலே எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. ஸ்ப்ளிட் பண்ணாமலும் போடலாம். முதல்ல இந்த டேர்ம் மட்டும் இது என்ன ஃபார்மட்ல இருக்கு, x பவர் n ஃபார்மட்ல இருக்கு. x பவர் n plus 1 by n plus 1 இல்லையா. அப்ப என்ன வரும், x பவர் இதோட nங்கிறது 7 by 2, இது ஃபிராக்ஷனா இருக்கிறதுனால நான் +1 போட்டு காமிக்கிறேன்.
சாதாரணமா இங்க எக்ஸ் பவர் 7 மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இங்க நம்ம என்ன போட்டுக்கலாம், ஸ்ட்ரைட்டா எக்ஸ் பவர் 8ன்னு கூட போட்டுக்கலாம். ஆனா இங்க ஃபிராக்ஷனா இருக்கிறதுனால நான் +1 அப்படின்னு போட்டு காமிக்கிறேன். டிவைடட் பை 7/2 + 1ன்னு வரும். -2 இன்டூ இதோட இன்டகிரேஷன். இப்போ இன்டகிரேட் பண்ணிட்டோம், அதனால அடுத்த ஸ்டெப்ல இன்டகிரேஷன் சிம்பிள் இருக்கக்கூடாது. எக்ஸ் பவர் 3/2 + 1 பை 3/2 + 1 plus 3 into x power 1/2 plus 1 by 1/2 plus 1. இப்போ அடுத்த ஸ்டெப்ல இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஸோ எக்ஸ் பவர் இதை நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா. அப்போ இந்த இடத்துல 2 வந்துடும். 7 + 2 9/2 வரும். 9/2 பை கீழையும் 9/2 வரும். -2 இன்டூ இங்க என்ன வரும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2 வருமா. ஸோ 5/2 பை 5/2 வரும். பிளஸ் 3 இன்டூ x பவர் 3/2 by 3/2 வரும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இங்க கீழே எல்லாமே ஃபிராக்ஷனா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம், இந்த ஃபிராக்ஷன்ல இருக்க இந்த 2 வந்து நம்ம மேலே கொண்டு போயிடுவோம் இல்லையா. மேலே கொண்டு போயிட்டோம்னாக்க நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும்னா இந்த 2 மேலே போயிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இங்கே எழுதுறேன் பாருங்க. 2 இன்டூ எக்ஸ் பவர் 9/2 by 9 வரும். மைனஸ் இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு. ஸோ 4ன்னு வந்துடும். 4 எக்ஸ் பவர் 5/2 by 5ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் பிளஸ் இந்த 2 இங்கே மேலே போச்சுன்னா 6ஆ மாறிடும். 6 இன்டூ எக்ஸ் பவர் 3/2 by 3. இப்போ நம்ம இந்த ஸ்டெப்லயே கூடியும் இந்த 3யும் இந்த 3யும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 3 நியூமரேட்டர்ல இருக்கு, இந்த 3 டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்லயே கூடி இப்படி கேன்சல் பண்ணிட்டு இந்த 2 மட்டும் நம்ம மேலே கொண்டு போய்க்கலாம். இல்லை இந்த ஸ்டெப்ல கேன்சல் பண்ணாலும் ஓகே. ஸோ நம்ம என்ன வரும்னாக்க 2 இன்டூ எக்ஸ் பவர் 3/2 ஃபைனல் ஸ்டெப்ல பிளஸ் சி அப்படின்னு போட்டுறோம். இதுதான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர். 7th சம் பார்ப்போம். 5th சம்மும் 6th சம்மும் கொஞ்சம் லென்த்தி ப்ராப்ளம். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோல நான் போடுறேன். இப்போ 7th சம் பாருங்க. இஃப் f dash of x is equal to x plus b. f dash னா என்ன அர்த்தம், டெரிவேட்டிவ்னு அர்த்தம், டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு அர்த்தம். டிஃபரன்ஷியேஷனோட வேல்யூவே அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க x plus b அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 க்ளூ வேற கொடுத்துருக்காங்க. f of 1 equal to 5, f of 2 equal to 13. இது எதுக்கு இந்த 2 க்ளூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம சம் போட போட புரியும். இது போடாம நம்ம சம் போடலாம். ஆனால் எதுக்காக இந்த 2 க்ளூ கொடுத்துருக்காங்கிறது நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ண உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ f dash of x கொடுத்துருக்காங்க, f of x கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் அந்த பாலினாமியல் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஆனா அதோட டெரிவேஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு என்ன வேணும், டெரிவேஷன் இல்லாம வேணும் இல்லையா. அப்ப டெரிவேஷனை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாக்க டெரிவேஷனோட ஆப்போசிட், அதாவது ரிவர்ஸ் ப்ராசஸ் என்னது, இன்டகிரேஷன். டெரிவேஷன் டிஃபரன்ஷியேஷனோட ரிவர்ஸ் ப்ராசஸ் இன்டகிரேஷன். ஸோ கொஸ்டின்ல டிஃபரன்ஷியேஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், ஒரிஜினல் வேல்யூ கண்டுபிடிக்கணும், டிஃபரன்ஷியேஷன் இல்லாம இருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாலினாமியலை இன்டகிரேட் பண்ணணும். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேஷன் கொடுத்து ஒரிஜினல் பாலினாமியல் கேட்டாங்கன்னு சொன்னாக்க இன்டகிரேட் பண்ணணும். புரிஞ்சுதா. இப்போ f of x கொடுத்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணு அப்படின்னு சொன்னாக்க நம்ம f dash கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். f dash கொடுத்துருக்காங்க, f of x கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த பாலினாமியலை இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னாக்க இன்டகிரேஷன் ஆஃப் f dash of x dx இதை வந்து இன்டகிரேட் பண்ணாக்க நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க இன்டகிரல் இந்த f dash of x க்கு பதிலா x plus b போடுங்க. இந்த இன்டகிரேஷன் ஆஃப் f dash of x dx ஓட வேல்யூ தான் நமக்கு என்னதுன்னா f of x. Integration of f dash of x dx is equal to integral x plus b into dx நம்ம போடணும். இப்போ பாருங்க இந்த இன்டகிரேஷனும் இந்த டிஃபரன்ஷியேஷனும் கேன்சல் ஆயிடும். அப்ப கேன்சல் ஆயிட்டு நமக்கு பாக்கி என்ன இருக்கும், f மட்டும் இருக்கும். சோ வெறும் f மட்டும் தான் இருக்கும். இன்டகிரேஷன் போயிடுச்சு அப்படினாலே இந்த dxங்கற ஆபரேட்டரும் போய்டும். சோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் நமக்கு வெறும் f of x தான் ஈக்குவல் டு. இப்போ இத நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம். இதுல தனித்தனியா பிரிச்சும் போலாம். ஏன்னா நடுவுல பிளஸ் வந்திருக்கு இல்லையா. சோ இந்த இன்டகிரேஷனை இதுக்கும் இன்டகிரேட் பண்ணனும், இதுக்கும் இன்டகிரேட் பண்ணனும். நான் ஒரே ஸ்டெப்ல போடுறேன் பாத்துக்கோங்க. இப்போ x வந்து இன்டகிரேட் பண்றோம். x ஓட பவர் 1 ன்னு அர்த்தம். சோ ஆன்சர்ல x ஸ்கொயர், ஏன்னா பவர் 1 இன்க்ரீஸ் தானே பண்ணனும். x பவர் n plus 1 by n plus 1 இல்லையா. சோ 1 இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. x ஸ்கொயர் by 2 ன்னு போட்டாச்சு. பிளஸ் இது வந்து வெறும் கான்ஸ்டன்ட். அப்ப அந்த கான்ஸ்டன்ட்டை போட்டு அந்த கான்ஸ்டன்ட்டை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன சொல்லிருக்கேன், இந்த இன்டகிரேஷனும் டிஃபரன்ஷியேஷன் ஆபரேட்டரும் வந்து நமக்கு கேன்சல் ஆயிடும். சோ நமக்கு பாக்கி x மட்டும் வரும். சோ dx அப்படின்னு வரும்.
இப்போ இது வந்து இப்போ f of x வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஆனா f of x வந்து with respect to x ல தான் ஒரு பாலினாமியலா தான் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஆனா அவங்க f of x ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. அதுக்கான க்ளூ தான் இந்த ரெண்டு க்ளூ. இப்போ இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஒரு +c ஒன்னு போடுவோம் இல்லையா? சோ அதையும் போட்டுக்கணும். இப்போ இந்த ரெண்டு க்ளூவை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு வேரியபிள் ஐ மீன் இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்ங்கிறதுக்காக தான் ரெண்டு க்ளூ கொடுத்திருக்காங்க. சப்போஸ் ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தான் இந்த சம்ல வரப்போகுது அப்படின்னாக்கா அவங்க क्वेश्चनல ஒரு க்ளூ மட்டும் கொடுத்திருப்பாங்க. இப்போ ரெண்டு க்ளூ கொடுத்திருக்காங்க. எதுக்காக இந்த ரெண்டு க்ளூ அப்படின்னாக்கா இங்க bங்கிற கான்ஸ்டன்ட் இங்க ஆன்சர்ல வருது இல்லையா? இந்த bங்கிற கான்ஸ்டன்ட்டோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறம் இந்த cங்கிற கான்ஸ்டன்ட்டோட ஆன்சர் என்னங்கிறது. இந்த cங்கிறது எதனால வந்திருக்கு? இன்டகிரேஷனுக்கே நம்ம ஒரு +c போடுவோம் இல்லையா? அந்த c இது. இந்த bங்கிறது क्वेश्चनல இருக்கிற b. சோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்ங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு க்ளூ கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் க்ளூ என்னங்கறத பாருங்க. f of 1 = 5. அப்படினா என்ன அர்த்தம்? இங்க x இருக்கிற பிளேஸ்ல 1 இருக்கு. சோ இந்த பாலினாமியல்ல x எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்ம 1 போட்டுக்கணும் அப்படினு அர்த்தம். அப்ப என்ன வரும்? f of 1 = x இருக்கிற பிளேஸ்ல 1 போடுங்க. 1 ஸ்கொயர்னா 1 ன்னு வரும். 1/2 plus b into இங்க 1 ன்னு வரும். b into 1 வந்து b தான் plus c. சரியா? சோ f of 1 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி. இங்க f of 1 ஓட வேல்யூ क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. சோ 5 = half plus b plus c. சரியா? இப்படி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷன்னா இது எப்படி நம்ம ஸ்ட்ரைட்டா மல்டிப்ளை பண்ணிட கூடாது. இது வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் 2 இருக்கு. இந்த 2 வந்து காமன் 2வா இருந்ததுன்னா நம்ம தாராளமா இந்த 5 ஓட மல்டிப்ளை பண்ணலாம். ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் ஃபிராக்ஷன் வந்திருக்கு. அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படினாக்க ஒண்ணா இதுக்கு LCM எடுத்து போடலாம். அப்படி இல்லாட்டி இந்த ஹாஃபையே இங்க வந்து சப்ட்ராக்ஷன்ல கொண்டு வந்துட்டும் போடலாம். எப்படி வேணாலும் போடலாம். நம்ம LCM எடுத்தே போடுவோம். LCM எடுத்தோம்னா ஃபுல்லா 2 வரும். இங்க மேல 1 வரும். இந்த 2வை இதோட மல்டிப்ளை பண்ணுவோமா? சோ 2b + 2c ன்னு வரும். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்? இதை இங்க நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும். சோ 10 = 2b + 2c + 1. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா நமக்கு கிடைச்சிருக்கு. BC ல முதல் ஈக்குவேஷன். ஏனா ரெண்டு கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ரெண்டு கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் தேவை. முதல் ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. இன்னொரு ஈக்குவேஷன் அடுத்த க்ளூல இருந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். f of x நான் மறுபடியும் எழுதுறேன். f of x நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? x² + 2 + bx + c. இதான் நம்ம கண்டுபிடிச்ச f of x. இத ஃபர்ஸ்ட் க்ளூவை யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். இப்போ ரெண்டாவது க்ளூ என்ன கொடுத்திருக்காங்கன்னாக்க f of 2 = 13 அப்படினு கொடுத்திருக்காங்க. இந்த க்ளூவை யூஸ் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம்னா இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவும் நமக்கு கிடைச்சிரும். அதான் இது ப்ரொசீஜர். இப்போ x இருக்கிற பிளேஸ்ல நம்ம 2 போட போறோம். அப்ப x இருக்கிற பிளேஸ்ல 2 போட்டோம்னா என்ன வரும்? f of 2 = 2² 4/2 ன்னு வரும். பிளஸ் இங்க x இருக்கிற இடத்துல நம்ம 2 தான் போட போறோம். இது வந்து இந்த f of 2 ஓட வேல்யூ தான் 13 தவிர இங்க x இருக்கிற பிளேஸ்ல இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்ப x எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம 2 போடணும். 2b + c. இங்க x கிடையாது. சோ வெறும் c தான். இப்போ f of 2 ஓட வேல்யூ என்னது? இங்க 13. 13 = இத எடுத்து கேன்சல் பண்ணிடலாமா? சோ 2 + 2b + c ன்னு வரும். நெக்ஸ்ட் இது இந்த சைடு வந்ததுனா 13 - 2 ன்னு வருமா? 13 - 2 = 2b + c ன்னு வரும். சோ 2b + c ஓட வேல்யூ வந்து 11. சோ இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படினாக்க 2b + 2c + 1 = 10 அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்போ இங்க வந்து இங்க ஒரு +1 இருக்கு இல்லையா? இதையும் நம்ம இந்த சைடு கொண்டு போய்டுவோம். அத நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொன்னேன். அத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்காதீங்க. இந்த +1 அந்த சைடு தள்ளி விட்டோம்னாக்க -1 ன்னு மாறிடும். சோ 2b + 2c = 10 - 1 நமக்கு இந்த இடத்துல 9 அப்படினு வந்துரும். சோ இத தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு பாக்ஸ் போடுங்க. இதுக்கு ஒரு பாக்ஸ் போடுங்க. நீங்க எக்ஸாம்ல எப்படி போட்டாலும் சரி. நான் அந்த வேர்டை வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதனால இங்க நான் கடைசியா உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு பாக்ஸையும் நம்ம வந்து சால்வ் பண்ணனும். நம்ம சின்ன கிளாஸ்ல சால்வ் பண்ணுவோம்னா ஒண்ணு கீழ ஒண்ணா போட்டு கேன்சல் பண்ணி b ஓட ஆன்சர் c ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரெண்டு வேல்யூவையும் கொண்டு போய் இந்த f of x ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துரும். அதுதான் நம்மளோட required f of x. இப்போ பாருங்க நான் ரெண்டு ஈக்குவேஷனை தனித்தனியா எழுதிருக்கேன். சோ இத நம்ம இப்ப சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்றதுனா எப்படின்னா இப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. சைன் வந்து சேம் சைனா இருக்கு. சோ இத நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனா சைன் டிஃபரண்டா இருந்தா நம்ம கேன்சல் பண்ண முடியும். சோ ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு மட்டும் எல்லா இடத்துலயும் இப்படி சைனை மாத்திக்கோங்க. சோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். 2c - c அப்ப c ன்னு வரும் = 9 - 11. பெரிய நம்பரோட சிம்பல் வந்து மைனஸ். சோ சப்ட்ராக்ட் பண்ணனும். சோ c ஓட ஆன்சர் -2 அப்படினு வந்துரும்.
நெக்ஸ்ட் இந்த சியை கொண்டு போய் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல எதுலையாவது ஒண்ணுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம பியோட ஆன்சர் கிடைக்கும். இப்போ நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் தான் சிம்பிளா இருக்கு. ஏன்னு சொன்னாங்க இங்க வெறும் சி மட்டும் இருக்கு, இங்க 2c இருக்கு. அதனால இந்த சிம்பிளான ஈக்குவேஷன்ல இந்த சியை கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 2 substitute c is equal to -2 into அப்ப நமக்கு என்ன வரும் 2b plus c is equal to 11. c இருக்கிற பிளேஸ்ல -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2b minus 2 is equal to 11. 2b equal to 11 plus 2 13 வரும். இதன் சைடு போச்சுனாக்க plus 2 வருமா? so 13 வரும். b equal to 13 by 2. so இதுதான் b யோட வேல்யூ. நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? c equal to -2, b equal to 13 by 2 அப்படின்றது. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் கொண்டு போய் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு required f of x வந்து கிடைச்சிரும். so f of x is equal to x square by 2 plus b இருக்கிற பிளேஸ்ல 13 by 2 போடுங்க. 13 by 2 x plus c இருக்கிற பிளேஸ்ல -2 போடணும். so இங்க பிளஸ் போடக்கூடாது, -2. இதுதான் நம்மளோட required f of x. இப்போ நான் ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். 8th சம் தான் ஹோம்வொர்க் கொடுக்க போறேன். 8th சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா if f dash of x is equal to 8x cube minus 2x னு கொடுத்திருக்காங்க. போன 7th சம் மாதிரியே தான் 8th சம்மும் f dash கொடுத்திருக்காங்க, f of x கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த இத வந்து இன்டகிரேட் பண்ணனும். இன்டகிரேட் பண்ணும்போது f dash வந்து f னு மாறிடும். இத இன்டகிரேட் பண்ணும்போது 8 அப்படியே இருக்கும். x cube க்கு இன்டகிரேட் பண்ணும்போது x power 4 by 4 னு வரும். minus 2 into x ஐ இன்டகிரேட் பண்ணும்போது x square by 2 னு வரும். பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் வரும். இப்போ இங்க ஒரே ஒரு க்ளூ தானே கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு இந்த சம்ல ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தான் வரும் அப்படின்னு அர்த்தம். நம்ம क्वेश्चனை பார்த்தோம்னே அதுல எத்தனை கான்ஸ்டன்ட் வரும் அப்படிங்கறத நம்ம ஈஸியா ஜட்ஜ் பண்ணிட முடியும். இங்க ஒரே ஒரு க்ளூ தான் क्वेश्चன்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தான் வரும். அந்த பிளஸ் c மட்டும் தான் வரும். சோ அந்த பிளஸ் c யோட வேல்யூ வந்து இங்க க்ளூ கொடுத்திருக்காங்க. அந்த வர f of x ல வந்து x இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் 2 போட்டுட்டு அதோட வேல்யூவை 8 ஆ வச்சிட்டு நீங்க இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா அந்த c யோட ஆன்சர் கிடைச்சிரும். அந்த c ஐ கொண்டு போய் அந்த ஒரிஜினல் f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா நமக்கு required f of x கிடைச்சிரும். இந்த சம்ம நீங்க ட்ரை பண்ணுங்க. போன சம் மாதிரி லென்த்தியா வராது, இது கொஞ்சம் ஷார்ட்டா ஈஸியா முடிஞ்சிரும். சோ இந்த சம்ம நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏதோ ஒரு மீடியம் ஏதோ ஒரு மேடம் வந்து என்னமோ வீடியோ போடுறாங்க அப்படின்னு ஜஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு மட்டும் விட்டுறாதீங்க. தயவு செய்து நான் கொடுக்குற ஹோம்வொர்க்கை நீங்க வீட்டுல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது உங்க டீச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது இன்னும் ஈஸியா புரியும். அதனாலதான் நாங்க வந்து கஷ்டப்பட்டு இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம். சோ தயவு செய்து கொடுக்குற ஹோம்வொர்க்ஸை வந்து உங்களோட ரஃப் நோட்ல கிளியரா எழுதி கிளியரா ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து எனக்கு கேளுங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நான் டெஃபினட்டா ரிப்ளை பண்ணி விடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து புரியும். தயவு செய்து உங்களோட மேத்ஸ் நோட்ல வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ்.